வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் பருப்பு கடையில் செய்யலாம். தேவையான பொருட்கள்: நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கடுகு, எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போ பருப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் எல்லாமே எண்ணெயில் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் பருப்பு கடையில் சாதத்துக்கு, களிக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பருப்பு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி நிறையா போட்டதுனால புளி சும்மா கொஞ்சமாக போட்டுங்க. இந்த அளவுக்கு போட்டுங்கன்னா போதும். தண்ணி விட்டுக்கலாம். இதுமாதிரி நம்ம சாம்பார், கீரை குழம்பு இந்த மாதிரிலாம் கடையில் செய்யும் போது தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம முதல்லே வச்சிடணும். அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி கலக்கணுமா, அந்த டேஸ்ட்டே வராது நமக்கு. அப்படி ரொம்ப கம்மியாக வச்சுருந்தா தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணி சேர்த்துக்குவோம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்துடலாம். பருப்பு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பருப்பு சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. கீரை கடையிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் பருப்பு கடையில் நம்ம கடைஞ்சி வச்சுட்டோம். இப்போ அதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம வடகை மாதிரி வறுக்கணும். இல்லை இந்த மாதிரி கலராக வர அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கத்திரிக்காய் அதில் கொட்டிடலாம். கத்திரிக்காய் பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.